இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸ் செய்ய போகிறோம். சீரக சம்பா ரைஸில் அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ அரிசி போடுறோம். சீரக சம்பா ரைஸ்னாவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உங்களுக்கு. நல்லா கொதி வந்தோடனையும் இப்போ அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை மூடி போட்டுடணும். நல்லா வெந்து வரும் பாருங்கள். அதை மூடி போட்டு அரிசி போட்டு மூடி போட்டு இது கேஸ் ஏதாவது வெயிட்டான பொருள் மேலே தூக்கி வச்சிடணும். அது திறந்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். நல்லா எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், டேஸ்ட்டாக இருக்கும்.